நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பது ஏன்? வணக்கம் மக்களே. பக்தர்களை காக்க மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுப்பது வழக்கம். ஆனால் நரசிம்ம அவதாரம் சற்று மாறுபட்ட ஒன்று. தான் அவதரிக்க தாயின் கருவில் உருவாகி பிறந்து வளர்ந்து வர தாமதமாகும் என்பதால் சிங்கமுகமும் மனித உடம்பும் கொண்டவராக கர்ஜித்தபடி தூணை பிளந்தவாறு நரசிம்மராக அவதாரம் எடுத்து வந்தார் நம் பெருமாள். எங்கேயடா உனது ஹரி என்று கேட்ட இரண்யாசுரனிடம் பிரகலாதன், எங்கும் நிறைந்தவரான எனது விஷ்ணு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என தூணை சுட்டிக்காட்டினார். அந்த தூணை மனதில் கடும் பகை கொண்டு உடைத்து பிளக்க முயன்ற இரண்யாசுரனை உடனடியாக தூணை பிளந்தபடி வெளிவந்த நரசிம்மர் தனது கூரிய நகங்களால் அசுரனின் வயிற்றை கிழித்து குடலை மாலையாக்கி கொண்டு ஆவேசமாக கர்ஜித்தார். அன்னை மகாலட்சுமி ஓடி வந்து அவரை அமைதிப்படுத்தினாள். அவளை தன் மடியில் தாங்கியபடி லக்ஷ்மி நரசிம்மராக அருள் பாலிக்கிறார். நரசிம்மருக்கு உரிய சுவாதி நட்சத்திரத்து அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் பானகம் தயிர் சாதம் படைத்து வழிபட்டால் நமக்கு இருக்கும் தீரா பிரச்சனைகளுக்கு கூட உடனடியாக தீர்வு கிடைத்துவிடும். இதனால்தான் தம்மை வழிபட்டோருக்கு உதவுவதற்கு நாள் நட்சத்திரம் பாராது உடனடியாக தோன்றி பக்தர்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதால் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்று கூறி அவரை ஆராதனை செய்தார்கள் நம் பெரியோர்கள். ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.